ஹலோ வியூவர்ஸ், ஃபைனலி ஸ்குவிட் கேம் 3 வந்துருச்சு. நானும் ஃபுல் சீரீஸ் பார்த்துட்டேன். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூவை வித்தவுட் வேஸ்டிங் எனி மினிட் நம்ம பார்த்தோன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த சீரீஸோட கதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. 2 சீசனும் நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன், அதே கதை தான். ஸோ அதனால் கதையை சொல்லாமல் டேரெக்டாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு போயிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஸோ அதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒரு ரீகேப் மாதிரி. அது வேணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் போயிடலாம். இதோட முதல் பாசிட்டிவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரைட்டிங். எஸ், இதோட சப்ளாட்ஸில் சில லீக்ஸ் இருக்குது, அதை பற்றின நெகட்டிவ்ஸில் பேசுகிறேன். ரைட்டிங் போக 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 அந்த கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எபிசோட் எதாவது டார்க்காக எமோஷனலாக முடிச்சிருந்தாலுமே அதுவுமே பார்க்க ஒரு சைடில் நல்லா தான் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் அ ஸ்குவிட் கேம் ஃபேன், நான் ஒரு ஸ்குவிட் கேம் கண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, இதில் நடித்த ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பின்னிருந்தாங்க. அது ஸ்குவிட் கேம் 1லேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஸ்குவிட் கேம் 1லேருந்தே பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க உசுரை கொடுத்து நடிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த ஆக்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் அந்த பாட்டியோட கேரக்டர் ஆகட்டும், அந்த பையனோட கேரக்டர் ஆகட்டும், அது நம்ம ஹீரோவோட கேரக்டர் ஆகட்டும், இவங்க பேர்லாம் எனக்கு பெருசாக தெரில. பட் அந்த கேரக்டருக்குள்ளே நம்மளால் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஸ்குவிட் கேம் 2லே பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய டென்ஷன் என்னென்னா, இந்த அம்மாவே பையனை பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த பயமே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் பில்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்குவிட் கேம் 2ல் கனெக்ட் ஆகிறது, அந்த எமோஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கனெக்ட் ஆகுங்கிற எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அண்டு இதில் கேம்ஸ் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததோட நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி தான். ஸோ ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி நான் நிறையா பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸாக இருக்குது. ஓகே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏனோதானோ விடாமல் அதை கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோட மோட்டிவ் என்னாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்டு நான் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்கு எப்போதுமே அது சீசன் 1 சீசன் 2 இருக்கட்டும், சீசன் 3 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மியூசிக் நல்லா பெட்டராகவே பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாட்டி நிறையா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எஸ், யூனோ வேர்ல்டே எதிர்பார்க்குற ஒரு சீரீஸ். வேர்ல்டில் எல்லாருமே, ஈவன் அமெரிக்கன்ஸே பார்த்திங்கன்னா அதில் அடாப்டேஷன் ரைட்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க சீரீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஃப்ளாஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 months கிட்ட கேப் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ரொம்பவே அதுலேயும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து நான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன். நெகட்டிவ்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சப்ளாட்ஸ், அதுவும் அந்த விஐபி சீன் மாதிரி ஒன்று முதல்ல காட்டுவாங்க. அது உண்மையாக சொன்ன ஒட்டவே இல்லை. அது இன்னுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துருக்கலாம். ஸோ அந்த விஐபி அந்த சீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக அந்த ஒரு பெட்ரயல் சீன், அந்த ஒரு துரோகம் பண்ணுறது, அதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் ஏதோ செட் ஆகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ ரைட்டிங் என்ன தான் ஒரு பக்கம் வந்து நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஈவன் காயின் ஹேஸ் 2 faces, ரைட்? ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி டிஸ்டர்ப் ஆகலாம் when you see the series. சீரீஸ் ஹோலாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அண்டு எல்லா ஃபஸ்ட் சீரீஸ் செகண்ட் சீரீஸ் மாதிரி இதுவும் அந்த ஒரு மிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலில் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஓவராலாக இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்நேரம் பார்த்தே முடிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் இனி பார்க்க இருந்தீங்க, தயவு செஞ்சு போய் பாருங்கள். அண்ட் நிறையா அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு நார்மல் ஃபேனாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் சீசன் 2 வாச்சு பார்த்துட்டு போய் பார்க்குறதுங்கிறது ஒரு உசிதமான செயலாக இருக்கும். ஓவராலாக இந்த சீரீஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங், இதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்கவே தேவையில்லை, இப்படியே நீங்கள் போய் பார்த்துருவீங்க. பட் ஸ்டில் நான் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ 5 ஸ்டார்ஸுக்கு 4 stars தரேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.